கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெம்ஸ் பைபிள் பேஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சாதாரணமான கேள்வி பதிலாக இல்லாமல் வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ளவைகளை நம் அன்றாட வாழ்க்கையுடன் இணைத்து அதையே ஒரு கேள்வி பதிலாக படித்தோமானால் அந்த கேள்வியையும் பதிலையும் மறக்க முடியாதவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதன் மூலம் வேதாகமத்தை அறியாதவர்களும் எளிதாக வேதாகமத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன். இதில் 3 கேள்விகள் வரும். அவை முதலில் தமிழிலும் அதைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் வரும். வாங்க இப்போ கேள்விகளை பார்க்கலாம். கேள்வி 1. நாம் நம் தோட்டத்தில் உள்ள மரம், செடி, கொடிகள் நன்றாகவும் அதிகமாகவும் பூ பூத்து காய் காய்க்க வேண்டுமென்று கலப்பு உரம், ஆடு மற்றும் மாட்டுச் சாணங்களின் எரு ஆகியவற்றை போட்டு தண்ணீர் ஊற்றுவோம். ஆனால் இங்கு 2 பேர் நிலத்திற்கே எருவாகி போனார்கள். யார் அந்த 2 பேர்? கேள்வி 2. லஞ்சம் மற்றும் வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதும் சட்டவிரோதமான செயல் என்றாலும் இன்று வரை இவைகள் முழுமையாக ஒழியவில்லை. பொதுவாக மாமியார்தான் வரதட்சணையை கேட்டு வாங்குவார்கள். ஆனால் இங்கு ஒரு மாமனார் மருமகனிடம் வரதட்சணையை கேட்டு வாங்கினார். அதை இரட்டிப்பாக எண்ணி கொடுத்து அவரது மகளை மணம் முடித்தார். யார் அந்த மாமனார் மருமகன்? வரதட்சணை என்ன? கேள்வி 3. வீட்டுக்கு வீடு வாசற்படி என்பது போல ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் உள்ளன. இந்த உலகில் கண்ணீர், கவலை, கஷ்டம் இல்லாத மனிதர்களை காணவே முடியாது. ஆனால் பரலோகத்தில் கண்ணீர், கவலை இல்லை என்ற போதிலும் அங்கு ஒருவன் அழுதான். யார் அவன்? ஏன் அழுதான்? கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கேள்விகளை படித்திருப்பீர்கள். உங்கள் பதில்களையும் கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிடுங்கள். இதற்கான சரியான பதில்களையும் அடுத்து வரும் கேள்விகளையும் அடுத்த வீடியோ பதிவில் காணலாம். நன்றி. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.